இன்றைக்கு எனக்கு ஒரு பால் அலர்ஜி பிள்ளை வந்து ஒரு ஃப்ரெண்டுன்ற மகள் வந்து பால் அலர்ஜி. அவளுக்கு நான் நட்லெக்ஸ் பட்டருக்கு பதிலாக நட்லெக்ஸ் தான் பாவிக்க போகிறேன். அதோட காஸ்டர் சுகரும் எடுத்திருக்கிறேன். இது வந்து நட்லெக்ஸ் வந்து நான் 750 கிராம் எடுத்திருக்கிறேன். சீனி வந்து காஸ்டர் சுகர் வந்து 725 கிராம் எடுத்திருக்கிறேன். அப்போ நான் அதை ரெண்டையும் போட்டு நல்லா அடிச்சு கேக் பீட்டரில் அடிச்செடுக்க போகிறேன். நான் இப்போ அடித்த நட்லெக்ஸுக்குள்ள நட்லெக்ஸும் சுகருக்குள்ளேயும் முட்டை மஞ்சள் கருவை கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க போகிறேன். நான் மஞ்சள் கருவை புறம்பாக எடுத்து அடித்து வச்சுருக்கிறேன். அதை மெல்லமாக அதுக்குள்ளே விட்டு கலக்க போகிறேன். நீங்களும் மஞ்சள் கருவை அடுக்காமல் ஒவ்வொரு முட்டையாக மஞ்சள் கரு மட்டும் அதை ஒண்டாக கலந்து நீங்கள் பீட் பண்ணலாம். நான் இப்போ செய்கிற பிள்ளைக்கு வந்து பால் அலர்ஜி, அதனால் நான் பட்டரும் சேர்க்க இயலாது, பாலும் சேர்க்க இயலாது. அதனால் தான் நட்லெக்ஸ் நான் போட்டுட்டு பாலும் வந்து நான் கொஞ்சம் பால் கலக்கிறேன். நான் அது வந்து சோயா மில்க் தான் கலக்க போகிறேன். அப்படி உங்களுக்கு வீட்டில் யாரும் பால் அலர்ஜி இருந்தால் அப்படி செய்யலாம். இடைக்கிட வலிச்சு உள்ளுக்கு விடுங்க. அப்போ தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணப்படும். முட்டைக்கும் முதல் அலர்ஜியாக இருந்தவா இப்போ முட்டை பேக் எக் மட்டும் கொடுக்கலாம். அதனால் நான் இப்போ அவருக்கு முட்டை சேர்க்கிறேன். 750 கிராம் செல்ஃப் ரைஸிங் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதோட வெள்ளைக்கரு நல்லா அடித்து வச்சிருக்கிறேன். வெள்ளைக்கரு முட்டையை நான் ஒரு 750 கிராமுக்கு ஒரு 12 முட்டை போடுறேன். அரைவாசியாக போட்டு முட்டை அரைவாசியையும் மா அரைவாசி உள்ளுக்கு போட்டுட்டேன். இப்போ முட்டை அரைவாசியை அதுக்குள்ள போட போகிறேன். நான் ரெண்டையும் போட்டு கையால் தான் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கலந்து போட்டு இப்போ தான் நான் பீட்டரில் போட்டு ஒரு அடித்து போட்டு வைக்க போகிறேன். அரைவாசி மாவையும் போட்டுட்டேன். பட்டர் நீங்கள் பட்டர் கேக் செய்கிற மாதிரி செய்தீங்கன்னா சரி, ஆனால் இதை மாற்றி செய்தா பட்டருக்கு பதிலாக நட்லெக்ஸையும் போட்டுட்டு பாலும் வந்து சோயா மில்க்கையும் விடுங்க. பால் வந்து சோயா மில்க் விட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நான் சோயா மில்க் விட இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு நான் ஒரு கப் குட் சோயா மில்க் அதோட கலக்க போகிறேன். ஏனென்றா அவக்கு பால் அலர்ஜின்னு சொன்னா அதுக்காக சோயா மில்க் கலக்கிறேன். காணும்னு நினைக்கிறேன். நான் முதல் கொஞ்சம் விட்டுட்டேன் சோயா மில்க்.
நானும் ஒரு கப் விட்டேனா இதோட முட்டையும் கலக்க போகிறேன். நான் வனிலா போட மறந்துட்டேன். வனிலா கொஞ்சம் விடுங்க. இந்த வனிலா மூடியில் ஒரு 2 மூடி விட்டிங்கன்னா சரி. நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நான் நீங்கள் பட்டர் கேக் நான் என்ன மாதிரி பேக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி இதை பேக் பண்ணணும். இதுக்கு வந்து பட்டருக்கு பதிலாக நட்லெட்ஸும் நான் பாலுக்கு பதிலாக சோயா மில்க்கும் விட்டுனாங்க. அவ்வளோதான் இந்த பட்டர் கேக்கில் வித்தியாசம். பால் அளவு இல்லாதது தான் நான் என்ன செய்கிறேன்.